Good evening students. Operating cost la exercise sum number 5 பார்க்க போறோம். Mr. Rajashekar runs minibus services in the town and has 2 vehicles. He furnishes you the following data and wants you to compute the cost per running mile. ஸோ மிஸ்டர் ராஜசேகர்ங்கிறவர் மினி பஸ் சர்வீஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. 2 வெஹிக்கல் வச்சிருக்காரு, டவுனுக்குள்ள ஓட்டுறாரு. அவர் கீழே கொடுத்துருக்க ஃபாலோயிங் டேட்டாவை வச்சு நம்மள என்ன சொல்லியிருக்காங்க, ரன்னிங் காஸ்ட் பர் மைல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வெஹிக்கல் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல் கொடுத்துட்டாங்க, ரோட் லைசன்ஸ் பர் இயர், சேலரிஸ் இயர்லி, டிரைவர் வேஜஸ் பர் ஹவர், காஸ்ட் ஆஃப் ஃபியூயல் பர் லிட்டர், மெயின்டெனன்ஸ் பர் மைல், டயர் cost per mile, garage rent per mile, annual insurance premium, miles run per liter, miles run during the year, estimated life of the vehicle, 1 லட்சம் மைல், இங்கே 75,000 மைல், charge interest at 10% per annum on the cost of vehicle, the vehicle runs 20 miles per hour on an average ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு இந்த டேட்டா வச்சு நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் காஸ்ட் பர் ரன்னிங் மைல் எவ்வளவு, 1 மைலுக்கு எவ்வளவு ரூபா செலவாகும்னு சொல்லுங்கன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹெட்டிங் எழுதுவோம், காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர் எவ்வளவு, 2 vehicles, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த காஸ்ட் பர் ரன்னிங் ஆஃப் 2 vehicles போட்டிருக்கோம். வெஹிக்கல் ஏ அண்ட் பிக்கு நம்ம பர்டிகுலர்ஸ் அந்த ஃபார்மேட்லேயே என்ன செஞ்சிடறோம், சைட் பை சைடு ஆன்சர் காஸ்ட் பர் மைலுக்கு கால்குலேட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா, ஏவோடைய டோட்டல் மைல் ரன்னிங் பர் இயர்க்கு எவ்வளோ ஆயிருக்கு இங்கே பாருங்க. ஏவோடது ரன்னிங் டியூரிங் த இயர் 15,000 மைல்ஸு. பி எத்தனை மைல்ஸ் ஓடி இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 6,000 மைல்ஸ் ஓடி இருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன செய்வோம், ஹெட்டிங்கில் ஏவோட ஹெட்டிங்லையும் பியோட வெஹிக்கல்லையுமே ஏவோடது ஒரு வருஷத்துக்கு 15,000 மைல் ஓடி இருக்கு, பி வந்து ஒரு வருஷத்துக்கு 6,000 மைல்ஸ் ஓடி இருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும், ஏன்னா இதான் டிவைட் பண்ணுவோம் ஹோட்டல். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம், நெக்ஸ்ட்டு ஏவோடது காஸ்ட் பர் மைல் இங்கே எழுதிக்கிறோம், பியோட காஸ்ட் பர் மைலுக்கு ஹெட்டிங் போட்டாச்சு. இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஏல ஸ்டாண்டிங் சார்ஜஸ், அதாவது ஃபிக்ஸ்டு சார்ஜஸ். ஓகே, ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வித் இந்த ப்ராக்கெட்டில் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஸ்டாண்டிங் சார்ஜஸ் ஃபிக்ஸ்டு சார்ஜஸில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், கடை இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம், அதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரோடு லைன்சஸ் பர் ஆனம் எவ்வளவு, 750 ஏ அண்ட் பிக்கு. சேலரிஸ்ன்றது மாதம் ஃபிக்ஸடாக வர்றது. ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு சேலரி தான் வரும். அதனால் அது எங்கே வரும், ஸ்டாண்டிங் சார்ஜஸில் வரும். 1,800 1,200. கேரேஜ் ரெண்ட் பர் ஆனம் எவ்வளோ, 1,600 550. இன்சூரன்ஸ் எவ்வளவு, 850 500. எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் வெஹிக்கல், இங்கே பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் வெஹிக்கலை எதில் கால்குலேட் பண்ண சொல்லி கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, 10% per annum இன்ட்ரெஸ்ட் ஆன் வெஹிக்கல் ஆன் த காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ல கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல் ஏக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏக்கு 25,000 காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல், பிக்கு 15,000 காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல். ஸோ அந்த 2 வெஹிக்கல்லையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 10% இன்ட்ரெஸ்ட். ஏக்கு 25,000, 10% எவ்வளோ வருது, 2,500. பிக்கு 15,000 காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல், 10% எவ்வளோ வருது, 1,500 வந்துடுச்சு. இப்போ ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ல என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் இங்கே என்டர் பண்ணிட்டோம் கொஸ்டின் வந்து. இப்போ என்ன பண்ணுறோம், டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஏவோடது 7,500 வருது, பியோடது எல்லா காஸ்ட்டுமே ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 4,500 வருது. இப்போ என்ன செய்வோம், ஏக்கு 7,500 நமக்கு வந்ததுங்களா. இந்த 7,500 டோட்டல் டிவைடட் பை 15,000 மைல்ஸ் போட்டோம்னா காஸ்ட் பர் மைல் எவ்வளவு, 50 பைசா. ஒரு மைலுக்கு 50 காசு ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்திருக்கு ஏக்கு. பிக்கு எவ்வளோ வந்திருக்கு, 75 பைசா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, 4,500 டிவைடட் பை 6,000 போட்டோம்னா பியோடைய காஸ்ட் பர் மைல் எவ்வளவு, 75 பைசா. ஓகேங்களா, அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்னா செமி ஃபிக்ஸ்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. செமி ஃபிக்ஸ்டு காஸ்ட் நீங்கள் வித்தின் த ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ரன்னிங் சார்ஜஸ்னும் போட்டுக்கணும். ஓகேங்களா, ரன்னிங் சார்ஜஸில் என்ன வரும், ஃபர்ஸ்ட் மைல்ஸ் பர் லிட்டர். ஏக்கு 6 ரூபா இருக்கு 1 லிட்டரு, பிக்கு 5 ரூபா இருக்கு. ஓகேங்களா, ஃபியூயல் ப்ரைஸ் எவ்வளவு, 1 ரூபா 50 காசு ரெண்டுத்துக்குமே, ஏக்கும் பிக்கும். இப்போ
காஸ்ட் பர் மைல் எவ்வளோ ஆகுது, பெட்ரோல் எவ்வளோ செலவாகுதுன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃபியூயல் ப்ரைஸ் டிவைடட் பை லிட்டர், 1 லிட்டரா, அப்போ ஏக்கு ₹1.50 டிவைடட் பை ₹6 per 1 லிட்டரு. அதே மாதிரி பிக்கு ₹1.50 ஃபியூயல் ப்ரைஸ் ஆகுது டிவைடட் பை ஒரு மைலுக்கு எவ்வளவு, 5 ரூபாய் ஆகுது. டிவைட் பண்ணோம்னா ஏவுடைய காஸ்ட் பர் மைல் எவ்வளவு, 25 காசு ஃபியூயலுக்கு, பிக்கு 30 காசு ஆகுது. டிரைவர் வேஜஸ் எல்லாம் எங்க வரும், ரன்னிங் சார்ஜஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ டிரைவர் வேஜஸ் எவ்வளவு, டிரைவருக்கு எப்படி வேஜஸ் கொடுப்பாங்க, 1 மணி நேரத்துக்கு 20 மைல் ஓட்டுறாருங்களா, அப்போ அவர் எவ்வளவு வாங்குறாரு வேஜஸ், 1 மணி நேரத்துக்கு 4 ரூபாய் வாங்குறாரு. அப்போ காஸ்ட் ஆஃப் த வேஜஸ் எவ்வளோ ஆகுது 1 ஹவருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவர் 4 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு வாங்குறாரு டிவைடட் பை 1 மணி நேரத்துக்கு 20 மைல்ஸ் ஓடுதுங்களா, டிவைட் பண்ணோம்னா ஏக்கு 20 பைசா, பிக்கு 20 காசு ஆகுது. ஓகேங்களா? வேஜஸ் சேஞ்ச் ஆகாது, சேம் தான். ஓகே, வேஜஸ் எவ்வளவு, பர் 1 மணி நேரத்துக்கு 4 ரூபாய் வேஜஸ். ஓகேங்களா? அது ரன்னிங் மைல்ஸ்ல டிவைட் பண்றாங்க. 1 ஹவருக்கு எவ்வளவு மைல் ஓடுதோ அதை டிவைட் பண்ணோம்னாக்க, அப்போ காஸ்ட் ஆஃப் த வேஜஸ் பர் ஹவர் எவ்வளவு, பர் மைல்ஸ்க்கு 20 பைசான்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலா என்ன வரும், டிப்ரிசியேஷன். கொஸ்டின்ல டிப்ரிசியேஷன் கண்டுபிடிங்கன்னு கொடுக்க மாட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோடது டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் இல்லையா. ஸோ ஏவுடைய காஸ்ட் ஆஃப் வெஹிக்கல் 25,000 டிவைடட் பை எத்தனை மைல்ஸ் ஓடி இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், அதாவது ஒரு வருஷம் இல்லை, எஸ்டிமேட்டட் லைஃப் 1 lakh மைல்ஸ் எவ்வளவு வருது உங்களுக்கு, 25 காசு வருது. அதே போல பி வந்து காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல் 15,000, எஸ்டிமேட்டட் லைஃப் 75,000, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாக்க 20 காசு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொஸ்டின்ல இருக்கிறது எல்லாமே வெஹிக்கல் ஏ அண்ட் பிக்கு கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல் என்ன செய்யறோம், டோட்டலா ஆட் பண்றோம். ஏவோடதும் பியோடதும் டோட்டலா ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது, ஏக்கு ரன்னிங் காஸ்ட் பர் மைல் எவ்வளவு கண்ணு வருது, ஏக்கு ₹3.70, பிக்கு ₹4.25. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.